கொல்லிமலை அடிவாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். கொல்லிமலையில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா வசியம் பண்ணுறது, மை வைக்கிறது அப்படி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கும் அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே இதில் ஒரு 63 கொண்டை வீசி வலைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஒரே இடத்துல கம்மியான கிலோமீட்டர்ஸில் அதிகமான கொண்டை வீசி வலை இருக்கிறது நம்ம கொல்லிமலை தான். அதனால தான் கொல்லிமலை வந்திருக்கிறோம். ஆல்ரெடி கொல்லிமலை வந்திருக்கிறோம், அந்த வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கொல்லிமலை இந்த ட்ரிப் வந்து என்ன அப்படின்னா இந்த சித்தர்கள்லாம் இருப்பாங்கள்ல, கொல்லிமலை குகை சித்தர்கள், அவங்கள தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அவங்ககிட்ட போய்ட்டு வசியம் பண்ணுறது என்ன, வசியம்னா ஏன் இங்கே எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, அந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் ப்ளஸ் பாய்ஸோட வைப் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். பின்னாடி தான் பாய்ஸ் இருக்காங்க, அதுக்காக பாய்ஸோட வைப் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் எங்கே நாங்கள் ட்ரிப் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிறதுக்கு முன்னாடியே நிறையா பேர் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான் பைக்கில் போய்கிட்டே இருக்காங்க. இந்த கொல்லிமலை கொண்டை ஊசி வளைவுன்னு பின்னாடி இருக்கிற இந்த ஆர்ச்சாண்டை ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. நாமளும் அடுத்து அது அங்கே தான் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கொல்லிமலை வந்ததுக்கு அக்கா வந்து பனியார் சோறு ஒரு சான்ஸ் கொடுத்துச்சு. அதனால் நான் பனியார் சோறு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் மட்டும் இந்த கொல்லிமலை பக்கம் வந்துடாதீங்க, என்னால் தோசை சுட முடியல. இல்லை உள்ள என்னென்னக்கா ஃபால்ஸ் இருக்குது, என்னென்னக்கா ஃபால்ஸ் பார்க்கலாம். நம்மருவி மாசிலருவி பாலி பால்ஸ் ஃபுட் பால்ஸ் கோயிலுங்க வீரசாமி கோயில் இல்லை பெரியசாமி கோயில் வீரசாமி கோயில் பங்கு வேற அப்படி வேகம் டாடி கோயில் எங்க வேற வழி ஏதோ இருக்கா இறங்குறதுக்கு? இதே தான் நம்மளோட இதில் வந்து ஃபஸ்ட் டைம் பணியாரம் சொல்கிறோம். வீட்டில் சும்மா சுற்றி பார்த்துருப்போம். ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம சொல்கிற பணியாரத்தை வந்து பக்காங்க பக்காவாக பணியாரம் எடுக்கிறது. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு, அங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு. இந்த இடத்துல நீ கேட்டால சொல்லுங்க. இந்த பக்கம் ஒரு அருவி இருக்குது, எங்க போறேன்னு கேட்டா காமிச்சு அங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நடக்கும். சரிங்க. சோப்பு குடிடா எல்லா குளிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் வித்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். துணிகள்லாம் இல்லைங்க, துணிகள்லாம் இருக்காது. துணி கடைலாம் இருக்காது. ஏண்டா அருவியாண்ட என்ன இருக்கும்? நம்ம வாங்கி குளிக்கிறதுக்கு அந்த சோப்பு சீக்கா இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இருக்காது. ஆமாமாக்கா. இங்க இந்த இடத்துல வந்து பணியாரம் கிடைக்கும். கோயில் இது வண்ட நல்லா தான் இருக்குது. 4-20 ரூபாய் நல்லா தான் இருக்கு, டேஸ்டா இருக்கு. சரி சரிங்க. இந்த சோளக்கடல இது இல்லடா, இது இந்த கோயிலுக்கு சிவன் கோயில் எங்க இருக்கு? சிவன் கோயிலுக்குள்ள தான் போகணும். சரிங்க. 2 கோயில் இருக்குன்னா அது போகுது. இப்போ எங்கன்னா அரப்பளீஸ்வரருக்கு இருக்கிற ஆகாயகங்கை அருவிக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் எல்லாமே பாய்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். இங்கே என்னென்னா இங்கே வந்தோம்னா 8 கையம்மன், முள்ளுக்குறிச்சின்னு ரிட்டன் கொல்லிமலைக்கு ஏறுற பகுதி இல்லாமல் இன்னொரு பகுதியும் ஒன்று இருக்குது. இன்னொரு பகுதியும் ஒன்று இருக்குது. நம்ம முள்ளுக்குறிச்சியோட போல் கொல்லிமலை அருவியோடையே போகிறோம். ஆகாயகங்கை ஃபால்ஸ்க்கு வரணும் அப்படின்னா இந்த அரப்பளீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நோட் பண்ணி தான் வரணும். ஆகாயகங்கை ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கூகுள் மேப்பில் போட்டு வரலாம். இங்கே மேப்ஸோ இதோ எந்த ஒரு ரூட் மேப் அந்த மாதிரி இல்லை. அங்கே உள்ளே போகிறதுக்கு ஆகாயகங்கை ஃபால்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைக் பார்க்கிங் ஒரு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே காட்டேஜஸ்லாம் கிடைக்குன்னு அப்புறம் தங்கும் விடுதின்னு சொல்லி ரொம்ப பட்ஜெட்டில் 12 ஒரு தங்குறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரெசார்ட்ஸ் இருக்குது. எல்லா பக்கம் ஹில்ஸோட கொல்லிமலை ஹில்ஸோட வியூ பாயிண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த டாப்பில் இருக்கிறோம். இந்த டாப்பில் இருந்து அதோட நம்ம போடுற ஃபால்ஸோட தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஆனால் நான் மேலே ட்ரோன்லேருந்து பார்த்து தெரியும். ஆனால் ஃப்ளாட்டான ஏரியாவிலேருந்து தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி நிறைய ஊற்றுற அந்த சீனை தான் நமக்கு வந்து ஒரு மெஸ்மரைசிங் சீனாக இருக்கும். ஆனால் முழுக்க மேக்ஸிமம் எல்லாம் பாறையாக தான் இருக்குது. இந்த திட்டம் முகடும் பாறையாக தான் இருக்குது, இந்த முகடும் பாறையாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே முகடாக இருக்குது. நம்ம அப்படியே அந்த இதில் போயிட்டுருக்கோம். இங்கே நல்லா ரோடில் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. கோயில் போயிட்டு கோயிலேருந்து கீழே போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோயிலுக்கு அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி ஆகாயகங்கை ஃபால்ஸ் போயிட்டு தான் உள்ளே நம்ம போகிறோம். ஆகாயகங்கை ஃபால்ஸ் போகிறதுக்கு பெரியவங்களுக்கு டிக்கெட் 30 ரூபா, சின்னவங்களுக்கு 20 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க. அது இல்லாமல் இந்த சின்ன ஃபால்ஸாக வேணும் அப்படின்னா இந்த பக்கம் சின்ன ஃபால்ஸ் இருக்குது. நம்ம ஃபால்ஸ்க்குள்ளே இறங்குறதுக்கு ஸ்டெப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. பைக் பார்க்கிங் பிளேஸ் இந்த பக்கம் இருக்குது. ஆனால் சேஃப்டி எல்லாமே அவர் பர்ஸ்பெக்டிவ் தான். அதாவது ஹெல்மெட்டாக இருக்கட்டும், இல்லைனா இருக்கிற திங்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பார்க்கிங்க்கு எந்த சார்ஜ் எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க.
இங்கே விநாயகர் கோயில், அனுமர் கோயில் இருக்கிற சின்ன சின்ன கோயில்கள் எல்லாமே இருக்குது. இது 1500 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில். அதனால் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். இதுவும் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வந்து ஃபால்ஸோட ஹைட்டு வந்து 1 கிலோமீட்ரு, 1196 படி இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் தூரம். வயசானவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் போக வேணாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, பாறை மேலே ஏறுறதுக்கெல்லாம் செல்லக்கூடாது. அனுமதி இல்லை, செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும். வாங்காமல் போயிட்டீங்கன்னா 250 ரூபா ஃபைனு. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உள்ள போகக்கூடாது. ட்ரிங்க்ஸ் பாட்டில் எதாவது எடுத்துகிட்டு போய்ட்டு 1000 ரூபா ஃபைனு. சோப்பு, சிவகத்துக்குள்ளே எண்ணெய், பீடி, சிகரெட் அது மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க. துண்டு கட்டி குளிக்கணுமா? அருவியில் இருக்கும்போது புகைப்படம் எடுக்கணும், அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு தொந்தரவு செய்யக்கூடாது. ஆடைகளையோ கால்நிலையோ தண்ணீரை விட்டு ஈரணிகள் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தூய்மையாக வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுலா பயணிகளுக்கு குறைந்த வாடகையில் வனத்துறை சார்பில் தங்கும் இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது இதான் அங்கே தங்குற ரூம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அது போகும்போது மட்டும் ரூம்ஸ் ரெண்ட் எவ்வளோ என்ன என்று பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே ஃபால்ஸுக்கு தான் குளிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. என்ன ஊர் ப்ரோ? திருச்சியிலேருந்து வந்துருக்கீங்களா? எத்தனை பேர் வந்துருக்கீங்க? 23 பேர். ட்ராவல்ஸ் இல்லையா? காலேஜா? ஒரே ஏரியா. ஒரே ஏரியா. நாங்கள் சேலம், மேட்டூர் டேம். சரி ப்ரோ. இப்போ நம்ம வந்து கொல்லிமலையோட ஆகாயங்கை ஃபால்ஸுக்கு வந்து அப்படியே போயிட்டுருக்குறோம். 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 1196 படிக்கட்டுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் நான் போயிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்தப்போ எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே வரவங்கெல்லாம் ஈரமாக வருவாங்க. அதாவது அந்த ஈரம் என்னென்னா, ஃபால்ஸ் வந்து குளிச்சிடமில்ல, வந்துட்டு இருட்டுன்னு ஏறும்போது வந்து இந்த ஸ்வெட்டிங் வேர்வை அந்த மாதிரியான ஈரமாக இருக்கும். அந்தளவுக்கு ஃபால்ஸ் வந்து டெப்த்தாக இருக்கும். ஆனால் இந்த டைம் செப்டம்பர் மாதம் வந்து ஒரு சூப்பரான மான்சூன் டைம். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷ். இந்த இது இல்லாமல் இந்த பசுமை நீரை பாசனம் வந்துருக்கிற மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வந்துருக்கிறோம். இந்த ஸ்டெப்ஸு, இது ஏறுறதுக்கான வழிவரிகள் எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஃபால்ஸில் எவ்வளோ தண்ணி வருது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபால்ஸோட தண்ணி தான் வந்தால் சூப்பராக இருக்கும். தண்ணி நிறைய வருதாண்ணா? தண்ணி நிறைய வருதா? சரிண்ணா. ஆமாண்ணா. சரிண்ணா. இறங்குற படியோட ஸ்டெப்ஸோட இதை பாருங்க. அந்த ஹாரிசாண்டல் ஃபுல்லாக வெறும் 45 டிகிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு டேப்பராக இருக்குது ஃபுல்லாக. ஏறு முழுந்தோம்னா இது நரக்கு வலிட்டி அடிச்சுட்டுண்டாடி, நரக்கு வலிக்கி விட்டுருப்புண்டா. ஆனால் உளுந்தாலாம் கீழே தான் போய் நிற்போங்க. அடி பல்காட்டி விழுந்து போயிடும். லைட்டாக கால் ஸ்லிப் ஆகிட்டோம். ஃபால்ஸுக்கெல்லாம் நடந்துட்டு வரவங்களுக்கு நாக்கு தள்ளி ஃபால்ஸுக்கெல்லாம் வரும்பொழுது ஃபால்ஸ்லாம் மழை வரும்போதெல்லாம் உள்ள அலோட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஏன் அப்படின்ற காரணம் அப்போ தான் தெரியுது. ஆமாம், ஃபால்ஸ் மழை வரும்போது இங்கே உள்ள அலோட் இல்லையாண்டா. ஃபால்ஸ் நல்ல ஃபால்ஸோட தண்ணி அதிகமாக வரும்னு சொல்லி. இதெல்லாம் குகை சித்தர்கள் வாழ்ந்த ஏரியாவா? ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், அருகடல் நான் தேடுறேன். சசி நீயுமாடா இங்க அப்படி ஜம்ப் பண்ணிட்டடா பங்காளியில். ஃபால்ஸோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம ஃபால்ஸ் இறங்குற வழி வந்து இருக்குல்ல, அது கை காலில் இறங்கும் போதே நடுக்குது, அந்தளவுக்கு இருக்குது. ஃபால்ஸில் இந்த மாதிரி பாறைலாம் இருக்குல்ல, பாறையில் இந்த மாதிரியான அட்டை இருக்கும். இது நார்மலாக மலை அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ரத்தத்தை குடிக்கிற அட்டைகளும் இருக்கும் இந்த ஈரப்பதம் இருக்கிற இடத்துல, அது மலைப்பாங்கான இடத்துல. அது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து ஜெர்னி வந்து இது பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அதை தீ வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அது ரத்தத்தை குடி காலில் பெருசாகிட்டு இருக்கணும்னு காலுக்குள்ளே போகிறதும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அட்டைகள் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து விரிவு பண்ணி போய்க்கணும். இல்லைன்னா வெளியில் நம்ம போகிறோம் அப்படின்னா கால் தரம் வைக்கிற இடமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு பண்ணிக்கணும். பார்த்துட்டு நம்ம கால்லாம் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். வா, சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஹா, ஃபால்ஸை பார்த்துட்டோம். ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதோட ஈரப்பதம் இந்த சாரல் மலை அடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்.
ஃபால்ஸோட வைப்பே ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்குது. இதெல்லாம் கீழே நல்லா பார்த்து பாதத்தை கரெக்டாக வைக்கல அப்படின்னா வலிக்கி விட்டுரும். வலிக்கி விட்டு லைட்டாக ஸ்லிப் அடியாகிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மலை நம்ம வந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு உயரம் அதிகமாக இருக்குது. இறங்க இறங்க கை கால்லாம் நடுக்கிறது. யாவா இங்கேருந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்த எல்லா வழியுமே இதை பார்த்தாவே தீர்ந்துடும். அந்த அளவுக்கு இதோட நேம் வந்து ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கலாம். ஆனால் இருந்தாலும் வானத்திலேருந்து ஊற்றுற அளவுக்கு தான் ஒரு அவ்வளோ ஒரு பிரமிப்பு. இங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்காங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதம். இங்கே வீடியோ எடுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயந்தான். ஏன் அப்படின்னா அதோடைய சாரல் வந்து கேமரா டச் பண்ணி நம்மளை எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிடும். வந்துட்டோம். ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபால்ஸை பாருங்க, ஒரு 150 அடிக்கு மேலே தமிழ்நாட்டோட 2வது பெரிய ஃபால்ஸு நம்ம குளிக்க போகிறோம். ஆகாய ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் செம்ம ஃபால்ஸு அடி தண்ணி வர ஃபோர்ஸ் வந்து நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபால்ஸு. இறங்கி வந்த கஷ்டமே தீண்டு போன அளவுக்கு இந்த தண்ணி விழுறதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும். அதுலேயும் உள்ளே போய் நனைஞ்சு போகும்போது அந்த உள்ளே போகிற அந்த தண்ணியோட அந்த ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதோட சிதறல் மலைத்துளி சாரல் மலை, அந்த சாரலும் சூப்பராக இருக்கும். உள்ளே போகிற அந்த தண்ணி ஃபுல் சில்லுன்னு இருக்குது. இந்த சாரலுக்கு தெரிஞ்சோன்னா உள்ளே போனால் அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஃபீலை கொடுக்குது. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. இட்ஸ் ஆசம் ஃபீல். அங்கேருந்து குழந்தைங்கள சின்ன குழந்தைங்கள எல்லாமே கூட்டிகிட்டு வராங்க. ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி ஏறி ஃபால்ஸ் வந்தோம். ஃபால்ஸுக்கு ஒரு ரிவ்யூ கொடுறாடே என்னோட சப்ஸ்கிரைபர். ஒரு அதல பாதாளமான ஃபால்ஸு. இறங்குறவங்களுக்கு தெரியாது, ஏறும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இல்லை இறங்க அவங்க போட்டு இங்கே காலு ஜம்ப் போகுதுன்னு நல்லா தான் இருக்கும். ஏறிடலாமா ப்ரோ? போகலாம். எங்க ப்ரோ கொஞ்சம் எல்லாரும் ஏமாத்தி அழுவே வச்சிருக்கீங்களாட்டங்குது. ஐயோ எப்பா அந்த அட்டுப்பாரு பக்கமா பிடிக்குது. அங்க பாரு அருவி எடுக்கிற பாரு. ஊத்திட்டு இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட். அடுத்த வீடியோல வந்து ஆகாய கங்கை அருவி போடுறேன். இங்க பாருங்க. நம்மளுக்கு ஸ்டேரிங் இங்க பாரு. இதா இங்க பாரு. ராம்நாட்ல சரி சார் விடுவோம்.